வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என்னென்ன வேண்டுதல்லாம் வைக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறேன். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதாவது நீங்கள் ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களால் கோவிலுக்கு போக முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த புது வருடம் ஆரம்பிக்கிறதுல நிச்சயமாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க சொல்லதான் போறீங்க. பாருங்க, நான் இந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேமா, ஆனா ஏதோ ஒரு காரணம் போக முடியாமலே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த வருடம் நீங்க போயிட்டு வந்துடுங்க. கவலையே படாதீங்க. அதற்கு சாட்சியா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம முருகப்பெருமான் முன்னிருந்து நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்றதுக்கு பல விஷயங்கள உதாரணமா சொல்லலாம். அதாவது நம்ம எப்போ முருகனுடைய காலை பிடித்தமோ அதுல இருந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை அப்படின்னு முருகனுடைய அருள் நிறைந்த நாட்கள்லயே நமக்கு பிறந்த நாள் வரும், திருமண நாள் வரும், நம்மளோட வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது எல்லாமே நமக்கு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகையிலே நமக்கு அமையுது அப்படின்னாலே முருகனுடைய அருள் நமக்கு முன்னிருந்து நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு சாட்சியா இந்த தமிழ் புத்தாண்டை சொல்லலாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு பிறந்திருக்கிற ஒரு நாளே செவ்வாய்க்கிழமை. இந்த ஒன்று போதும், நமக்கு வேலவன் அரணாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றனால எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இறை வழிபாடை செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் இன்று அறுசுவையும் சமைத்து படையல் போட்டு இறைவனை வழிபாடு பண்ணுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். முருகன் நம்மளை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோட இந்த புது வருடத்தை நம்ம தொடரும். மற்றும் ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா, நம்ம சேனல்ல கந்தபுராணம் தொடர் வந்துட்டு இருக்கு இல்லையா. இன்று கந்தபுராணம் தொடர்ல முருகப்பெருமான் அவதாரத்தை தான் இன்று பதிவுல வந்திருக்கு. மறக்காம பாருங்க. புது வருஷத்தன்னைக்கு முருகப்பெருமான் நம்மை காக்க திரும்பவும் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால மறக்காம வீடியோ பதிவு பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.